சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பொது ஊழியரை தாக்குறது அல்லது பார்த்திங்கன்னா ஒரு பொது ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறத பார்த்திங்கன்னா அது மாதிரி செய்கிற நபர்களுக்கு என்ன தண்டனை என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சட்டம் சம்பந்தமாகவும் பொது தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொது ஊழியர்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது போலீஸ் தான் ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொது ஊழியர் தன்னோட ஒரு பணி செய்ய விடாமல் தடுக்கிறது, ஒரு போலீஸை நீங்கள் ஒரு வேலை செய்ய விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போலீஸ் கண்டிப்பாக உங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில் நீங்கள் ஒரு காவல்துறையோ அல்லது காவல்துறையை சார்ந்த நபர்கள் யாராவது நீங்கள் ஒரு தாக்கிடுறீங்க அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பொது ஊழியரை நீங்கள் தாக்கிடுறீங்க அப்படின்னா, பொது ஊழியர்னால் அந்த அரசாங்க வேலை செய்கிற எல்லாருமே பொது ஊழியர் தான். அவங்கள நீங்கள் தாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது வழக்குப்பதிவு பண்ணிவிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிவு 332, அதாவது ஒரு பொது ஊழியரை பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதன்படி கண்டிப்பாக 3 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது இந்திய தண்டனை சட்டத்தில். 353 இந்திய தண்டனை சட்டத்தில் தான் இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வன்முறையை ஒரு பொது ஊழியர்கிட்ட கையாளுறதோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பொது ஊழியரை தாக்குறீங்க அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக அதற்கான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. 2 வருடம் வரைக்கும் அதில் தண்டனை கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பொது ஊழியருக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் அவங்கள ஒரு ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹர்ட்டில் போடுவாங்க, கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுறீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட்டில் போடுவாங்க, கொலை முயற்சி பண்ணுறீங்கன்னா கொலை முயற்சி போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஒரு வழக்கில் சேரக்கூடிய செக்ஷனாக இருக்கும். இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நான் பெயிலபிள் தான். பொதுமக்களாகிய நமக்கு காவல்துறையினரை ஒரு தாக்கிறதுக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது ஏதாவது வன்முறையை பயன்படுத்துறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதே தான் காவல்துறைக்கும். எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை பொதுமக்கள் அடிக்கலாம்னு சொல்லவே கிடையாது. எந்த ஒரு சூழலையும் எப்பயும் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர், காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் என்றைக்கும் பொதுமக்களை கண்டிப்பாக தாக்கவே கூடாதுன்றது தான் சட்டம் சொல்லுது. ஒரே ஒரு விஷயம், ஒரு அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் ஒரு எஸ்கேப் ஆகிறாங்க அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் அந்த அக்யூஸ்ட் ஒரு கிரிமினல் ஃபோர்ஸை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா பிரிவு 46 படி அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா காவல்துறை அவரை பிடிக்கிறதுக்கு முற்படும். அது மாதிரி ஒரு சமயத்தில் காவல்துறையினர் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தி சிஆர்பிசி செக்ஷன் 46 படி ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தி அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தலான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர அடிக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வாகனத்தில் போகிறப்ப சாவி பிடுங்கிறது, எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இடத்துலையும் கண்டிப்பாக சொல்லவே கிடையாது. ஆகையால் இதுதான் பார்த்தீங்கன்னா சட்டம் சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது நம்ம வீடியோ போடணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.